அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தை தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு ரூபாய் 2500 வழங்குவது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து தமிழக அமைச்சர் ரமேஷ் கூறுகையில், மகளிர் உரிமைத்தொகைக்காக நிறைய பேர் மனு குறிக்கின்றனர். இதனை அனைத்தையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். மகளிர் உரிமைத்தொகை தொடர்பான கோரிக்கை மனுவோடு இருப்பவர்கள் அதனை கொடுப்பதற்காக காத்திருக்க வேண்டாம். தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 கொடுப்பதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். அந்த திட்டத்தை முதலமைச்சர் கையெழுத்திட்டு தொடங்கும் போது நிச்சயம் உங்களின் அனைத்து பெயர்களும் அந்த திட்டத்தில் இடம்பெறும். குறிப்பாக இதுவரை உரிமைத்தொகை பெற்று வருவோரின் பெயர்கள் இதுவரை உரிமைத்தொகை வாங்காமல் இருந்தாலும் அனைத்து குடும்பத் தலைவிகளின் பெயரும் மொத்தமாக முதலமைச்சர் விஜய் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் போது அனைவரின் வங்கி கணக்கில் பணம் வந்துவிடும். எனவே இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை. இன்னும் பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்யவில்லை. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டு விரைவில் பெண்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகிழ்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் இந்த உயர்த்தப்பட்ட தொகை பெண்களுக்கு கிடைக்கும். கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காத பல பெண்களிடம் இருந்து எங்களுக்கு புகார்கள் வந்துள்ளன. மேலும் ஒரே பெயரில் 2 முதல் 3 முறை விண்ணப்பிக்கப்பட்ட குளறுபடிகளும் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் வைத்துக் கொண்டு 2 பெண்கள் பணம் வாங்குவதையும் அரசு கண்டுபிடித்துள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்து தகுதியான ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டம் முறையாக சென்றடைய அரசு விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி வணக்கம்.